ஸோ வெல்கம் டு வெற்றி நம்ம வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் 1 2025க்கான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் இதோட ஆன்சர் கீ டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சயின்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் எது சரியான கூற்று அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ 2 மற்றும் 3 அப்படிங்கதான் இருக்கிறது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ சயின்ஸ் வந்து மேக்ஸிமம் அவங்க கொஸ்டின்ஸ் வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதாவது நீங்க ஒன்று மேட்ச் பண்ணீங்க, ஒன்று கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஆல்மோஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் தான் அடுத்தும். மேட்ச் த ஃபாலோயிங் த ஆன்சர். இன்சுலின் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோன்கள் அவை உண்டாக்கும் நோய்களோடு தொடர்பு கொள்க அப்படிங்கிறதான் இதோட ஆன்சர். பொறுத்துக, இதுவும் ஒரு பொறுத்துக அப்படிங்கிறது. இன்சுலின் அப்படிங்கிறது அக்ரோமிகாலி அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான். ஸோ 5413 அப்படிங்கிறதா செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் தேர்டு வந்து சயின்ஸ் கொஸ்டின் தான். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் த ரைட் மேட்சஸ். ஸோ 2 வந்து ஏதாவது ஒன்று நீங்க அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இதோட ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 1 கண்டுபிடிச்சா போதும். ஸோ பச்சையம் ஏ அப்படிங்கிறது அதுக்கான இது ஃபார்முலா தெரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஸோ 2 மற்றும் 3 அப்படிங்கிறதா இதுல சரியானது. அடுத்து மறுபடியும் ஒரு நோபல் பிரைஸ். ஸோ வந்து விக்டர் அம்ரோஸ் மற்றும் கிரே ரக்குன் ஆகியோர் எந்த கண்டுபிடிப்புக்காக மருத்துவத்தில் நோபல் விருது வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து மைக்ரோ ஆர்என்ஏ அப்படிங்கிற இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன்ஸ் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் 5th கொஸ்டின்ஸ். பின்வரும் ககன்யான் விண்வெளி வீரர்களை தேர்ந்தெடுத்து பயிற்சி மற்றும் குறித்து சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பாத்தீங்க அப்படின்னா 1 மற்றும் 3 தான் சரி. ஸோ விண்வெளி பயண வீரர்கள் வந்து மருத்துவ உளவியல் மற்றும் விமான மருத்துவ பரிசோதனைக்காக பிறகு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் 1 மற்றும் 3 அப்படிங்கிறதா இதுக்கு சரியான ஆன்சர். ஓகே. ஸோ 5th கொஸ்டின்ஸ். அடுத்து 6th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு சயின்ஸ் கொஸ்டின் தான். PFAS அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 அப்படிங்கறதா இதுக்கு சரியான ஆன்சர்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் அடுத்து சயின்ஸ் கொஸ்டின் தான். 7th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா உயிர் வேதியியல் ஆக்சிஜன் தேவை என்பது நீரில் டேஸ் பயன்பாட்டின் போது நுகரப்படும் ஆக்சிஜன் அளவு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ நுண்ணுயிர் அப்படிங்கறதான் இதுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது. அடுத்து ஜியோ ஸ்டானிட்டரி சேட்டலைட் அப்படிங்கிறது இந்தியாவின் முதல் புவிசார் செயற்கைக்கோள் அப்படிங்கிறது வந்து லேண்ட் சாட் 8. ஆப்ஷன் பி அப்படிங்க இதுக்கு சரியான ஆன்சர். ஓகே. அடுத்து பாருங்க பின்வரும் பழங்குடியினர்களில் கால்நடை பராமரிப்புகள் செயல்படுவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ திமார் அப்படின்னு தான் இதுக்கு சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 10. ஸோ 10க்கான ஆன்சர் வந்து நாட்டின் வளர்ச்சி உள்கட்டமை வசதியை சார்ந்தது, போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு பொருளாதார வளர்ச்சியின் முதுகெலும்பு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டுமே சரியான எக்ஸ்பிளனேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் 10க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸ் தான். மேட்ச் த ஃபாலோவிங்ஸ் அப்படிங்கிறது. ஸோ கிருஷ்ணா அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்து உருவாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சாவே இதுக்கான ஆன்சர் வந்துடும். ஸோ வந்து சயாத்ரிஸ் அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி 11க்கு வந்து ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஐஎன்எம் கொஸ்டின்ஸ் 12th கொஸ்டின்ஸ் அரேஞ்ச் த குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படிங்கிறது. ஸோ சம்பிராயன் அப்படிங்கிறது வந்து எங்க நடந்தது? கேதா. ஸோ வந்து இது வந்து கேக்குன்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது காந்தியோட சத்தியாகிரகம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சம்பிராயன், அடுத்து அகமாபாத், அடுத்து கேதா. அப்ப ஆப்ஷன் ஏ அப்படிங்கதான் இதுக்கு சரியான ஆன்சர். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 13வது கொஸ்டின்ஸ். இந்திய மறுமலர்ச்சி கல்வியின் பங்களிப்பு எவ்வாறு உதவி செய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அறிவியல் அறிவு வளர்ச்சிக்காக சமூக பண்பாடு முன்னேற்றம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஏ வராது, பி மற்றும் 3 அதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 14 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பேஷ்வா. இது ஹிஸ்டரியில இருந்து ஒரு ஸோ ஒன்னை மட்டும் நீங்க இது பண்ணீங்க அப்படின்னா இதோட ஆன்சர் கிளிக் ஆயிடும். ஸோ பேஷ்வா அப்படிங்கிறது முதலமைச்சர். ஆப்ஷன் சி அப்படிங்கதான்
கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 15 கொஸ்டின்ஸ். இது ஒரு ஜேர்னலிஸ்ட் தான், ஜேர்னலிஸ்ட் ஐஎன்எம்ல இருந்து. இதுக்கான ஆன்சர் கீ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டா நமக்கு தெரியாது. பட் இது வந்து அபிஷியலா அவங்க விடும்போது தான் நமக்கு தெரியும். பட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 15க்கு ஸோ ஏ அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். ஸோ ஏ இப்போ கல்கத்தா அப்படிங்கிறது வந்து பங்கிஹாம் அப்படின்னு வந்திருக்கு. பெங்கால் அப்படிங்கிறது வந்து சார்லஸ் மெக்கலின். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்ம சொல்லலாம். ஸோ அபிஷியல் கீ வந்ததுக்கு அப்புறம் இது டிஎன்பிசி சைட்ல இருந்து நமக்கு தெரியும். ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 16 கொஸ்டின்ஸ் அண்ணா பத்தி ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ ஏ 1940கள் சினிமா பிரபலமானது. எஸ் 1940ல இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே அவர் வந்து இது பண்ணிட்டாரு. ஸோ பி ஏ சரி, ஆர் தவறு. ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதான் இதுக்கு சரியான விடை. அடுத்து பாத்தீங்கன்னா 17 17 பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் புரட்சி அப்படிங்கிறது சரி. இதுல எது வந்து சரியாக பொருத்தப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கதர் பாட்டி அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்து பாத்தீங்கன்னா 1908ஆம் ஆண்டு ஸோ தூத்துக்குடியில் அப்படின்ற போராட்டம் எந்த பிளேசஸ்ல நடந்துச்சுன்னு முன்னெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப எந்த மாதத்துல நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி பிப்ரவரி மற்றும் மார்ச்ல வந்து நடந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 19 which is the state following the statements are true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 19க்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 1, 2 மற்றும் 3 தான் எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேசிய மக்கள் தொகை பாலிசி நீங்க வந்து அந்த நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி நீங்க எக்கனாமில படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ 3மே இதை வந்து கரெக்டா இருக்கு அப்படிங்கறத ஆன்சர். அடுத்து 20வது கொஸ்டின்ஸ். சத்யஜோதக் சமாஜ் அப்படிங்கிறது வந்து உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் 1873ல வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. 1873ல ஜோதிபா பூலே அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கீழ்கண்டவற்றில் எது தெற்கு பகுதியில் நிறுவப்பட்ட கிறிஸ்துவ அமைப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ திருப்பத்தூர் அப்படிங்கிறது. ஸோ இது புக்கு கொஸ்டின்ஸ், அப்படியே புக்ல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டா உங்களுக்கு வந்திருக்கு. கிறிஸ்தவ குல ஆசிரமம் எங்க திருப்பத்தூர்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஹிஸ்டரி ப்ரீவியஸ் பிஒய்க்குல இருந்து வந்தது. தலைக்கோட்டை போர் வந்து எங்க நடந்துச்சு அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷன் பி ராஷ்டிரி தங்கடி போர் அப்படிங்கிறது அப்படியே விஜயநகர பேரரசுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அடுத்து சிவாஜியை பத்தி ஒரு கொஸ்டின். சிவாஜி அப்படிங்கிறது எந்த இடத்துல வந்து தனக்கு பட்டம் சூட்டி கொட்டார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ராய்காட் அப்படிங்கிற இடத்துல இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து 24 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சிந்துவெளி நகரத்தில் முக்கிய ஏற்றுமதி பொருள் எல்லாமே தான் அவங்க ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க. ஸோ 1, 2, 3, 4 ஆப்ஷன் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சி பருத்தி, மரம், உணவு தானியம் மற்றும் கால்நடைகள் இது எல்லாமே தான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 24க்கு சி. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 தியோகபிள் சொசைட்டி வந்து எதோட முக்கிய நோக்கம்னு கேட்டிருக்காங்க. ஸோ கர்மா மற்றும் யோக் அவங்க வந்து உலகளாவிய ஆன்மீகத்தை வந்து அவங்க கொண்டு வந்திருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியாது. பட் வந்து ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 அப்படிங்கிறதா இதுக்கு சரியான ஆன்சர். ஸோ 1 மற்றும் 2. அடுத்து 26 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ஏ தவறு மற்றும் ஆர் சரி. ஏ தவறு மற்றும் ஆர் சரி அப்படின்றது ஆன்சர். அடுத்து 27 வந்து பாத்தீங்க அப்படின்னா பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் துன்புறவு தடை சட்டம் அப்படிங்கிறது 2013ல வந்து கொண்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 2013ல கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பாலிட்டி கொஸ்டின்ஸ். இது வந்து கேசஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒன்னு அரேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஏகே கோபாலன் அப்படிங்கிறது மதராஸ் யூனியன் முதல் நடந்த கேசஸ். அப்போ சி ஆப்ஷன் சி 28க்கு சி தான் இதோட ஆன்சராக சொல்லப்படுது. ஸோ மறுபடியும் பாலிட்டில இருந்து நீங்க அதிக கொஸ்டின்ஸ் ஏர்ன் பண்றதுக்கு கரெக்டா நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கிளியர் போட்டிருந்திருக்கலாம். 29 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்தோ பாகிஸ்தான் வார வச்சு நீங்க போட்டிருக்கலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் 3412 அப்படிங்கறதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 30க்கு வந்து ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 30ஆம் தேதி அண்ணல் காந்தி மறைந்த தினம். எஸ் அவங்க மறைந்த தினம் அப்படிங்கிறது. ஸோ கரெக்ட் ஆன்சர். ஸோ எல்லாமே இங்க வந்து கரெக்டா பொருந்தி இருக்கு. ஸோ 30க்கு வந்து ஆப்ஷன் டி. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 31
ஸோ 31க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், ஆர் இஸ் த எக்ஸ்பிளனேஷன். ஸோ ரெண்டுமே வந்து இந்த கூற்ற வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குது அப்படிங்கதான் 31க்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க விச் இஸ் த தமிழ்நாடு சேஃப் அண்ட் எத்திக்கல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாலிசியோட கொள்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 3 அப்படிங்கதான் இதுக்கு சரியான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 அப்படிங்கதான் 32க்கான ஆன்சர். அடுத்து 33 பாத்தீங்க அப்படின்னா 33 வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 தகவல் அறியும் உரிமை சட்டம் குவாலிட்டி ஓரியன்டான கொஸ்டின்ஸ். ஸோ 1 மற்றும் 2 தான் இருக்கிறதுலே வந்து கரெக்ட். ரைட் டு இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் ஆக்ட் 2005 வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி அடுத்தும் குவாலிட்டி கொஸ்டின்ஸ். இது வந்து ஒரு பிஒய்க்யூ. விச் இஸ் த ஃபாலோவிங் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இந்தியா கான்ஸ்டியூஷன் லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது வந்து எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா மகாராஷ்டிரால அப்படிங்கதான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப ஒரு நமக்கு தெரிஞ்சவான ஒரு பிஒய்க்யூல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 35 பாத்தீங்க அப்படின்னா 1 மற்றும் 2 அப்படிங்கதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இதுவுமே வந்து எலெக்ஷன்ஸ் கமிஷன்ஸ் பத்தி நமக்கு சொல்றது. 1 மற்றும் 2 யாரு வந்து எலெக்ஷன் நடத்துவாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட ஆன்சர். ஓகேங்களா. சோ இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ரமாவதி அவர்கள். அப்போ வந்து எலெக்ஷன்ஸ் கமிஷன்ஸ் வந்து நடத்துறது. அதுக்கப்புறம் ரமாதேவி அவர்கள் வந்து வருது. ஓகேங்களா. அடுத்த ஆர்டிகல் 36. ஸோ 36 பாத்தீங்க அப்படின்னா சரத் 357. அதே மாதிரி 275 மட்டும் நீங்க மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் கரெக்ட் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதா இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து வந்து 37க்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 8th ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் கரெக்ட் தான் மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து 10th மற்றும் 9th 10th மற்றும் 9th தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி 2 மற்றும் 4 தான் சரியானதா இருக்கு. அடுத்து 38க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் ஏ அப்படிங்கிறது 241I ஃபினான்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து 243I அப்படிங்கதான் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாநில சட்டமன்ற உறுப்பினர் தகுதிகள் அப்படிங்கிறது எதுபடி வரும் அப்படிங்கிறது. ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 அப்படிங்கதான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து சென்னை மாகாண சட்ட பேரவை கவுன்சில் ஆக்ட் எந்த ஆக்ட் படி வந்துச்சுன்னா 1861 படி வந்திருக்கு அப்படிங்கதான் இதுக்கான ஆன்சர். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 41க்கு ஆப்ஷன் சி 4132 அப்படிங்கதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து குவாலிட்டில இருந்து சோ வாக்காளர் குழுமம் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி இந்த மக்களவை எப்படி வந்து அந்த எலக்ட்ரல் கொலிஜில வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 43க்கு ஸோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் பி சரிதான். 1 மற்றும் 2 சரியானது அப்படிங்கதான் இதுக்கான ஆன்சர். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 44க்கு ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 தான் இது கரெக்டா இருக்கு. 2 மற்றும் 3 தான் இருக்கிறதுலே கரெக்டா. 21 அப்படிங்கிறது கல்வி உரிமை. தொடர் பொருத்தப்படாத இனி. ஸோ சரியாக பொருத்தப்படாதது வந்து 21 மற்றும் 34 தான் வந்து இதுல வந்து ராங் பேரா இருக்கு. ஓகே. ஸோ இன்கரெக்ட்லி பேர் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க 44க்கு. அடுத்து 45 பாத்தீங்கன்னா அப்படின்னா யூனியன் ஆஃப் தி ஸ்டேட் அப்படிங்கிறது கனடா கான்ஸ்டியூஷன்ல இருந்து கொண்டு வந்திருக்கப்பட்டது. அடுத்து 46 பாத்தீங்க அப்படின்னா சி 1 மற்றும் 3 1 மற்றும் 3 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 231 மற்றும் 226 அப்படிங்கிறது கரெக்டான எக்ஸ்பிளனேஷன்ஸா கொடுத்திருக்காங்க. பொருத்தமான ரைட் மேட்சஸ் அப்படிங்கிறது. அடுத்து 47 பாத்தீங்க அப்படின்னா பி. ஸோ 47 பாத்தீங்க அப்படின்னா 1 மற்றும் 4 அப்படிங்கிறது தான் கரெக்டானது. 1ம் கரெக்டா இருக்கா, 4 அப்படிங்கிறதும் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 48 பாத்தீங்க அப்படின்னா ஸோ எக்கனாமிக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் எதை வந்து இவங்க வந்து இது பண்றாங்க அப்படிங்கிறது. 1 மற்றும் 2 அப்படிங்கிறது லார்ஜ் ஸ்கேல் மற்றும் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து ஸ்கிப்பாட் வந்து நமக்கு வந்து ஊக்குவிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஸோ 49 பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ சமுதாய பொருளாதார நிலையை மேம்படுத்துதல் அப்படிங்கிறதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்வரும்
1962 ஆண்டு சீன பணையெடுப்பு அடுத்து நிறைவேற்றப்பட்ட சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரிவினைவாதி தடை சட்டம் அப்படிங்கதான். இதுக்கப்புறம் தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கதான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து 51 பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஸோ 51 பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி அப்படிங்கதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 53 பாத்தீங்க அப்படின்னா 50 ஸோ 52 பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. சாரி 52 பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 53 பாத்தீங்க அப்படின்னா ஸோ 53 பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் எரரா இருக்கு. 53 வந்து நமக்கு எரரா இருக்கு. ஸோ ஃபைனல் கீ வந்ததுக்கு அப்புறம் தான் இதோட ஆன்சர் மேட்ச் த ஃபாலோயிங்ஸ்ல கொஞ்சம் தப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து அவங்க ஃபைனலா என்ன சொல்றாங்களோ அதான் ஆன்சர். அடுத்து 54க்கு வந்து ஆப்ஷன் டி. ஓகேயா, 54க்கு வந்து ஆப்ஷன் டி. அதுக்கப்புறம் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்போ யாரால் ஸ்டார்ட் பண்ணதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கதான் இதுக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் 56 வந்து பாத்தீங்க அப்படின்னா பி. ஸோ அதே மாதிரி தான் நீதி கட்சியை பத்தி ஒரு ஆர்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் 56க்கு. 57க்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசின் முன் முயற்சிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சி அண்ட் எதனால வந்து இந்த அறிக்கையை வந்து இது பண்ணியிருக்காங்கன்றது சி மற்றும் டி. தமிழ் பரப்புரை கழகம் 10 கோடி அண்ட் தீரா காதல் அப்படி திட்டத்திற்கு 30 லட்சம் நிதியுதவி அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஸோ 57க்கு டி. அடுத்து பாத்தீங்கன்னா 58க்கும் டி. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிராமங்கள் அப்படிங்கறதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 59 பாத்தீங்கன்னா பி. 59 பாத்தீங்கன்னா பி 1 மற்றும் 3 அப்படின்னு தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின். 60க்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா பி. ஸோ 31 42 அப்படிங்கதான் சரியான ஆன்சர். மேட்ச் த ஃபாலோயிங்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து மேக்சிமம் வந்து அவங்க புக்ஸ்ல இருந்து அப்படியே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்காங்க. அதே மாதிரி இதோட மேட்ச் த கொஸ்டின்ஸ் வந்து ஸோ வந்து கரெக்டா வந்து நமக்கு தெரியல. அவங்க என்ன ஃபைனல் கீ விடுறாங்களோ அதுதான் வந்து ஸ்கீமுக்கு வந்து ஆன்சரா வரும். 62 அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நவீன உள்கட்டமைப்பு அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தமிழ்நாடு முதலீட்டு விருப்பமானது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்காக அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் அப்படிங்கிறது பேட்டி பச்சை மற்றும் வந்ததுக்காக ஆப்ஷன் சி 63க்கு வந்து சி தான் இதோட ஆன்சர். 64 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஸோ 64க்கு ஆப்ஷன் டி. 65க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே வந்து கூற்று காரணம் அப்படிங்கிறது எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆஃப் ஏ அப்படிங்கிறது மேக்சிமம் கரெக்டா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 66க்கு ஸோ மறுபடியும் ஒரு மேட்ச் தான் ஃபாலோயிங். ஸோ பிஎம்ஏ அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. சாரி ஆப்ஷன் பி தான் இதுக்கு 66 வந்து ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து 67க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. 67க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 68க்கு ஸோ ரொம்ப பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து நிறைய வந்து இதுல நம்ம பார்த்து போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தவறு ஆர் வந்து சரியாக இருக்கு அப்படிங்கறது சொல்லலாம். ஸோ 69 அப்படிங்கிறது ஸோ 69 பாத்தீங்க அப்படின்னா யூனியன் பட்ஜெட். ஸோ ஆப்ஷன் ஏ மத்திய அரசு செலவு திட்டத்தை தயாரிப்பது அப்படிங்கிறது வந்து தவறாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 70. ஸோ 70 அப்படிங்கிறது 1 மற்றும் 3 ஸோ மூணுமே இங்க வந்து கரெக்டா இருக்கு. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்டோட இது. அடுத்து 71 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. இதே மாதிரி ஒன்னு மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். அடுத்து 72 அப்படிங்கிறது 5 இயர் பிளான் தான். ஸோ இது வந்து ஆப்ஷன்ஸ் படி பாத்தீங்கன்னா இது வந்து ப்ரொவைடர் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இது ஃபைனல் கீ வந்து அவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 73 வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மூலதன ஆக்கத்தை அதிகப்படுத்துவது இன்க்ரீஸ் த ரேட் கேபிட்டல் இன்ஃபர்மேஷன் ஃபார்மேஷன்ஸ் கொண்டு வரதுக்கு தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி
அண்ட் 74 அப்படிங்கிறது கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லலாம். சோ கண்ணோட்டம் அப்படிங்கறத சொல்லலாம். யாருடைய பொருளுடைய அதிகாரம்னா கண்ணோட்டம் அப்படிங்கிறது. அதே மாதிரி குறள் அழுக்காறு என்பதோட பொருள் அப்படிங்கிறது வந்து பொறாமை, ஜெலஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அடுத்து 76 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. சோ 1 மற்றும் 3 தான் இங்க தவறாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 77 பாத்தீங்க அப்படின்னா 77 அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சோ 1, 2 மற்றும் 4 மட்டும் தான் இதுல வந்து கரெக்டா இருக்கு அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே. அடுத்து 78. சோ 78 பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் ஏ மற்றும் ஏ சரி மற்றும் பி வந்து தவறாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே. மறுபடியும் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் இஸ் ஜேர்னலிஸ்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. 79 பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4321 அப்படிங்கறதா இதுக்கு சரியான விடை. அடுத்து 80. ஸோ 80க்கான ஆன்சர் 1 மற்றும் 2. ஸோ 1 மற்றும் 2 தான் இதுவான சரியான ஆன்சர். 1919ல வந்து நீதி கட்சியோட மெம்பர்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் இருந்திருப்பாங்க. அடுத்து 81க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஸோ 3 மற்றும் 4 தான் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 82 நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் வந்து சரியாக இருக்குன்னு தான் இந்த தடவை கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே டிஎன்பிசியோட ஸ்டாண்டர்ட் பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் இதே மாதிரி தான் வரும். ஸோ 83க்கு வந்து 2413 2413 ஆப்ஷன் டி அப்படிங்கதான் கரெக்டா இருக்கு. அடுத்து வந்து 84க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுப்பிரமணிய சிவா ஆப்ஷன் பி. யாரு வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரோனாலஜிக்கல் எது சரியாக பேர் கரெக்டா பேர் அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் 1 மற்றும் 3 தான் கரெக்டா இருக்கு. ஸோ 1 மற்றும் 3 தான் இங்க கரெக்டா இருக்கு. அடுத்து 86 வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ 3, 1, 2, 4 அப்படிங்குதா அரேஞ்ச் த ஃபாலோயிங் த. ஸோ அடுத்து 87. ஸோ 87க்கு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி சரணாதி தத்துவம் அப்படிங்கதா இங்க கரெக்டா இருக்கு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1 மற்றும் 2 யார் வந்து உரையாசிரியர் எழுதியிருப்பான்னா 1 மற்றும் 2 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 89க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர் ஏ இஸ் ட்ரூ மற்றும் ஆர் இஸ் ஃபால் ஆப்ஷன் ஏ 89. ஸோ அடுத்து 90. ஸோ 90க்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 மற்றும் 2 தான் கரெக்டா இருக்கு ஆப்ஷன் ஏ. 91க்கும் ஆப்ஷன் ஏ. ஸோ 91க்கும் ஆப்ஷன் ஏ. அடுத்து 92க்கு ஐங்குறுநூறு. ஸோ ஐங்குறுநூறு தான் தொடர்புடைய நூல். பகைவர் புல் ஆர்க அப்படின்ற ஆன்சர் பத்தி பாத்தீங்கன்னா ஐங்குறுநூறு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து 93க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சோலாஸ். ஸோ கிராம நிர்வாகத்துக்கு யார் வந்து சிறப்பாக இருப்பாங்கன்னா சோலாஸ் தான் இருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 94க்கு ஆப்ஷன் சி. 94க்கு ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து 95க்கு ஒரு மேக்ஸ் கொஸ்டின். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 95க்கு ஆப்ஷன் சி. 96 அப்படின்றதுக்கு ஆப்ஷன் டி. 97 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 3:20. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 98க்கு ஆப்ஷன் பி. 99க்கு ஆப்ஷன் பி. ஸோ எல்லாமே மேக்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ 100க்கு அடுத்து 100க்கு சி ஆப்ஷன் சி அப்படிங்கதான் கரெக்டான பெர்சன்டேஜ்ல இருந்து ஒரு சம் கேட்டிருக்காங்க. அடுத்து 101 அப்படிங்கிறது பர்சன்டேஜ் தான். ஸோ ஆப்ஷன் ஏ 720 அப்படிங்கிறது. அடுத்து 102 அப்படிங்கிறது 17 ஆப்ஷன் டி. 103 அப்படிங்கிறது ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி அப்படிங்கறதா சரியான ஆன்சர். ஓகேயா. ஸோ அதே மாதிரி டைஸ் சம் கேட்டிருக்காங்க. ஸோ 104 அப்படிங்கிறது அட்ஜசன்ஸ். ஸோ 1க்கு அட்ஜசன்ஸ் வந்து என்ன இருக்குன்னா 4 இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி சிட்டிங் அரேஞ்ச் த சிட்டிங்ஸ் அப்படின்றது ஆப்ஷன் ஏ. 105க்கு வந்து ஆப்ஷன் ஏ. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர்ஸ் சயின்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கதான் இதுக்கு சரியான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து கேஸ்லர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படிங்கிறது ஆப்ஷன் சி 107 அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. அடுத்து 108 பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ.
108 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்க. 109 அப்படிங்கிறது மேட்ச் த ஃபாலோயிங் ஆப்ஷன் சி அப்படிங்தான் கரெக்டான ஆன்சர். ஓகேயா? ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து 110. 110 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி, ஏ மற்றும் 2. ஸோ எக்ஸ்பிளனேஷன்ஸ், கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து 111 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2, 4 மற்றும் 5 வந்து கரெக்டா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஜியோகிராபி கொஸ்டின்ஸ். அடுத்து 112 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. ஸோ 2, 1, 4, 3 அப்படிங்கிறது கரெக்டான எக்ஸ்பிளனேஷன்ஸ். அடுத்து 113 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஸோ 2 மற்றும் 3 அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. அடுத்து 114 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. 1 மற்றும் 3 அப்படிங்கிறது இங்க கரெக்டா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 115 அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. 3, 4, 1, 2. மேட்ச் த ஃபாலோயிங்ஸ். அடுத்து 116 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 117. ஸோ 117 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. 117 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. 118 அப்படிங்கிறது வந்து சி. ஆப்ஷன் சி வந்து இதுக்கு சரியான ஆன்சர் 118க்கு. 119 119 அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் டி. 3 மற்றும் 4 தவறானவை. 120 அப்படிங்கிறது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ், போத் ஆர் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ். 121 அப்படிங்கிறதும் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான். ஸோ ஆப்ஷன் பி. 121க்கும் ஆப்ஷன் பி. 122க்கு காந்தி அம்பேத்கர். ஸோ இது வந்து ஒரு ஃபெமிலியர் கொஸ்டின் தான். ஸோ யாராருக்கும் காந்தி அம்பேத்கர், ஆப்ஷன் சி. அடுத்து 123 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் 2 மற்றும் 3 அப்படிங்கிறது 123க்கானது. அடுத்து 124 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. 4312 அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 125க்கு வந்து ஆப்ஷன் பி. 125க்கு வந்து ஆப்ஷன் பி. 126 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான். ஸோ 126 ஆப்ஷன் பி. 1 மற்றும் 2 அப்படிங்கறதான் கரெக்டா இருக்கு. அடுத்து 127 அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா 127க்கு வந்து ஆப்ஷன் டி. 1 மற்றும் 2 வந்து கரெக்டா இருக்குன்றது இருக்கு. அடுத்து 128. ஸோ பாலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து இங்க கொஞ்சம் ட்விஸ்டா வச்சிருக்காங்க. யூனியன் எக்ஸ்கியூஷன்ஸ் அப்படிங்கிறது யாரா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் இது வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ, ஆனா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 4 அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. அடுத்து வந்து போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறது பிலோ 18%, ஆப்ஷன் சி. ஸோ 130 வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஏ சரி மற்றும் ஆர் வந்து தவறா இருக்கு. ஸோ 131க்கு வந்து ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. திஸ் த பாலிசி ப்ரோமோட் டு த. ஸோ 31க்கு வந்து ஆப்ஷன் ஏ. 32க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. 32க்கு வந்து ஆப்ஷன் டி. 1, 2 மற்றும் 3 வந்து கரெக்டா இருக்கு. 133க்கு வந்து ஆப்ஷன் பி தான். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் ஆப்ஷன் பி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 134க்கு வந்து பாத்தீங்கன்னா 5th பே கமிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி 5th லா கமிஷன், 10th லா கமிஷன்ஸ்ல எது கரெக்டா இருக்கு? ஸோ 1 மற்றும் 2 தான் கரெக்டா இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா 135க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். ஸோ ஆப்ஷன் போத் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து கரெக்டா இருக்குன்றது 135க்கு பி. அடுத்து 136க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஏ சரி மற்றும் ஆர் தவறு அப்படிங்கிறது. அடுத்து 137க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ தான். ஸோ ஏதாவது ஒன்றை மட்டும் கண்டுபிடிச்சீங்கன்னாவே இதோட ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ 37க்கு ஏ. 38க்கு 2 மற்றும் 3 தான் இதுல கரெக்டா இருக்கு, ஆப்ஷன் டி. 39 வந்து பாத்தீங்க அப்படின்னா சி. 39க்கு வந்து ஆப்ஷன் சி. 3412 3412 அப்படின்னு தான் கரெக்டா இருக்கு. அடுத்து 140 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. 140க்கு வந்து ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. அண்ட் 41க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஏ என்பது சரி, ஆர் என்பது தவறு அப்படிங்கிறது. ஓகேவா?
ஸோ எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து டிஎன்பிசி சைட்ல இருந்து தான் நமக்கு வந்து அவங்க கடைசியா ஃபைனல் கீ வரும்போது தான் தெரியும். சில விஷயங்கள் வந்து தப்பா இருக்கு, ஆப்ஷன்ஸ் தப்பா இருக்கு, ஸோ கொஸ்டின்ஸ் மிஸ்டேக்ஸா இருக்கு. ஸோ அதுபடி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அவங்க என்ன கீ அஃபிஷியல் ஃபைனல் கீ விடுறாங்களோ அதுதான் நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஸோ 143க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 144க்கு வந்து ஆப்ஷன் ஏ. 143க்கும் ஆப்ஷன் ஏ, 144க்கும் ஆப்ஷன் ஏ. 145க்கு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. கன்சிடர் த ஃபாலோயிங். பெண்கள் உதவி எண் அப்படிங்கிறது எதுக்கு வரும்? ஸோ வந்து பெண்களோட எப்போ அவங்களோட சரியானது அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி. 146 வந்து பாத்தீங்கன்னா டி. 3 மட்டும் தான் இதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து கொடுக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதலமைச்சர் மகப்பேறு அந்த திட்டத்துக்கு வந்து 18,000 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ உதவித்தொகை அப்படிங்கிறது நமக்கு 18,000 அப்படிங்கிறது வழங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 148க்கு வந்து ஆப்ஷன் ஏ. 148க்கு வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து 149 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். ஸோ 149ம் ஆப்ஷன் ஏ. 2 மற்றும் 4 தான் வந்து இங்க இன்கரெக்ட்லி இதா இருக்கு. ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 150 வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு வந்து பரம்பரை ராஜாஜி அவர்கள் வந்து தான் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங்ஸ். ரைட் மேட்சஸ். ஸோ 1 and 4 தான் இதுல வந்து கரெக்டா இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுல வந்து கரெக்டா இருக்கு. 152 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ 3 மட்டும்தான் இங்க வந்து இன்கரெக்ட்லி மேட்சா தான் இருக்கு. அடுத்து 153 வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 ஆப்ஷன் டி. ஸோ 1, 3 மற்றும் 4 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 154க்கு வந்து ஸோ கரெக்டான எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான். ஸோ வந்து ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன்ஸ். அடுத்து 155க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ 3, 4, 1, 2 அப்படிங்கறதா இதுக்கான ஆன்சர் 155க்கு. அடுத்து 156க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பி. ஸோ சரியான விளக்கம் என்பதே இங்க கரெக்டா இருக்கு. 157 பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ தான். ஒன்னு கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ வந்து கரெக்ட் ஆயிடும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 158க்கு வந்து கிராமப்புற ஏழைகளுக்காக ஸோ ஏழைகளுக்காக வழங்கப்படுற திட்டம் தான் இது. அடுத்து 159 பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் சி. 3 மட்டும் தான் இதுல வந்து கரெக்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 160 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா டி. ஸோ ஆப்ஷன் டி. 2 மற்றும் 3 அப்படிங்கறதான் கரெக்டா இருக்கு. அது 161 வந்து பாத்தீங்கன்னா டி. ஏ கூற்று மற்றும் வி விளக்கம் அல்லன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ பாவர்ட்டி லைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்காது அப்படிங்கிறது. ஸோ 162 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. 3214 அப்படின்னா இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து முத்ரா பேங்க் பத்தி. ஸோ கடன் உதவி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முத்ரா பேங்க் எதுக்கு? ஸோ 2 மட்டும்தான். சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்காக நடுத்தர தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. 2 மட்டும். அடுத்து 164க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 3214 அப்படிங்கிறது. 165க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். 166க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 160க்கு வந்து ஆப்ஷன் ஏ. 167க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. 1, 2 மற்றும் 3 அப்படின்னு தான் கரெக்டான ஆன்சர். நித்தி ஆயோக் பத்தி சொல்லியிருக்கிறது. 168க்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஆப்ஷன் சி. 1 மற்றும் 2 அப்படிங்கறதா கரெக்டா இருக்கு. ஸோ 169 வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ சரி மற்றும் ஆர் ஃபால்ஸ் 160க்கு. அடுத்து 170 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 170 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 171க்கு அதுவும் ஆப்ஷன் ஏ தான். ஸோ ஒரு அரேஞ்ச் த ஆர்டர்ஸ். ஸோ பெரியார பத்தின ஒரு கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு இயர் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா இதை போட்டுக்கலாம். ஸோ 172க்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா சி தான். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ எல்லா கொஸ்டினுமே இங்க புக்ல இருந்து தான் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து நமக்கு வந்து டைம் தான் இங்க கன்சியூம் வந்து பத்தாம போயிருக்கும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ப்ரிப்பரேஷன்ஸ் கொஞ்சம் ஷார்ட் டைம்ல நீங்க எவ்வளவு தூரம் நீங்க ரீகால் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு ஆன்சரா இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு 173க்கு ஆப்ஷன் பி. அண்ட் 174க்கு வந்து ஆப்ஷன் பி. ஸோ வந்து 3421 அப்படிங்கறதா
இதுக்கான ஆன்சர். அண்ட் 175க்கு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 4 தான் இது வந்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அம்சரை இருந்தவங்க கர்ப்பமாக இருந்தார், அவர் வந்து எம்எல்ஏயாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது 14 அப்படிங்கிறது. ஸோ 176 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 4 அப்படிங்கதான் இதுல வந்து கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டா இருக்கு. அடுத்து வந்து 177 பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 177 அப்படிங்கிறது ஆப்ஷன் டி எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஸோ டி தான் வந்து நமக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸா கொடுத்துருக்கு 177 அப்படிங்கிறது. அடுத்த மேட்ச் த ஃபாலோயிங் 178 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து 179 பாத்தீங்க அப்படின்னா போத் எக்ஸ்பிளனேஷன்ஸ் விளக்கம் அப்படிங்கிறது கொடுத்து. ஸோ ஆப்ஷன் பி. 180 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ 3412 அப்படிங்கிறது 12 தான் ஆன்சர். அண்ட் 181 அப்படிங்கிறது பி. ஸோ ஆப்ஷன் 3 தான் இதுக்கு சரியான ஆன்சர். 182 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி. ஸோ 182க்கு ஆன்சர் 313214. 183க்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ ஏ ட்ரூ மற்றும் ஆரும் ட்ரூ. ஸோ ரெண்டுமே இங்க சரியாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 84க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 வந்து இன்கரெக்ட்லி 1 2 இன்கரெக்ட்லி மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 185 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ 4 to 13 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 186 வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ 1 மற்றும் 4 தான் கரெக்டா இருக்கு. அடுத்து 187 அப்படிங்கிறது 12 days. ஸோ வந்து இதுக்கான ஆன்சர் வந்து 12 days. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் 1.967 சென்டிமீட்டர் ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 24 ஆப்ஷன் சி. 189க்கு சி. அண்ட் 90க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 374 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 191க்கு வந்து 12,000 அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் டி அப்படிங்கிறது. 192க்கு வந்து 40 அப்படிங்கிறது இங்க கரெக்டான ஆன்சரா சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 193க்கு வந்து 12 பேர் அப்படிங்கிறது வந்து இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 194க்கு வந்து சி 1/7/16 அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. அடுத்து 195 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டி. அடுத்து 196 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 24. அண்ட் இதுல வந்து எது ஆட் ஒன்னா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தான் இதுல வந்து ஆட் ஒன்னா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து 198க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 199க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் வந்து எதுவுமே வந்து கரெக்டா இல்ல. ஸோ எக்ஸாக்டா வந்து நமக்கு தெரியல. ஸோ அதனால அது ஆட் ஒன் அப்படிங்கிறது ரீசனிங் பொறுத்தவரைக்கும் அவங்க ஃபைனலா என்ன டிக்ளேர் பண்றாங்களோ அதான் ஆன்சர். ஸோ 200 பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ என்னதான் நம்ம அஃபிஷியல் கீ நம்மளோட ஆன்சர் கீ கொடுத்தாலுமே அஃபிஷியலா அவங்க என்ன கீ கொடுக்குறாங்களோ அதுபடிதான் நமக்கு வந்து நம்மளோட ஆன்சர் கீ வந்து டிஎன்பிசி சைட்ல இருந்து. ஸோ மேட்ச் தான் மிஸ் மேட்ச் தான் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அவங்களாம் அஃபிஷியல் கீ எப்போ விடுறாங்களோ அப்பதான் நம்மளோட மார்க்ஸ் வந்து தெரியும். ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம வெற்றி ஐஏஎஸ் அகாடமில வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் போட்டுருவோம். செக் பண்ணிட்டு சொல்லுங்க. ஸோ எவ்வளவு வந்து உங்களுக்கு மார்க் வருது அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.